வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் இன்ஸ்டியூட் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 15 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். நிலையான வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள வாயுவின் பருமன் 1 மீட்டர் கியூப்லிருந்து 2 மீட்டர் கியூப்பாக விரிவடைகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வாயுவால் செய்யப்பட்ட வேலை. செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இவ்வேலைக்கான பிவி வரைபடம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிலையான வளிமண்டல அழுத்தத்தில் நிலையான வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள வாயுவோட பருமன் 1 மீட்டர் கியூப்லேருந்து 2 மீட்டர் கியூப்பாக விரிவடைதான். அப்படின்னா வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்ன, அது வேலைக்கான பிவி வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வரைய சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு வாயுவால் செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிப்போம். அழுத்தம், வளிமண்டல அழுத்தம் தான் கொடுத்துருக்காங்க. So 1 atmospheric pressure. So அழுத்தம் P is equal to 1 atmospheric pressure is equal to எதுக்கு ஈக்குவல் 101 கிலோ பாஸ்கலுக்கு ஈக்குவல். கிலோ இல்லை 10⁻³ போட்டிருக்கோம். ஸோ 101 × 10⁻³ பாஸ்கல். ஃபைனல் வால்யூம் VF 1 மீட்டர் கியூப் 2 மீட்டர் கியூப். ஃபைனல் வேல்யூ இது VF, இது VI. VF is equal to 2 மீட்டர் கியூப், VI is equal to 1 மீட்டர் கியூப். இப்போ வாயுவால் செய்யப்பட்ட வேலை W is equal to என்னன்னா integral VI to VF PdV. இங்கே Pங்கிறது ஒரு மாறிலி. Pங்கிறது ஒரு மாறிலி. அதனால் இந்த இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ W is equal to P integral VI to VF dV அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே P என்பது ஒரு மாறிலியாகும், எனவே தொகையீட்டிற்கு வெளியே உள்ளது. இப்போ W is equal to P integral dVனா பின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்புறம் லிமிட் போட்டிங்கன்னா அப்பர் லிமிட் ஃபஸ்ட் போடணும். இப்போ VF மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும், மைனஸ் VI. VF மைனஸ் VI அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பி வேல்யூ என்ன 101 × 10⁻³ இன்ட்டு VF 2, VI 1. 2 minus 1, 2 minus 1 1. ஸோ 101 × 10⁻³ × 1. ஸோ 101. இது கிலோ ஜூல். யூனிட் வேலைக்கு ஜூல். ஸோ அப்போ W is equal to 101 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ வாயுவால் செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிவி வரைபடம் வரைவோம். இந்த வேலைக்கான பிவி வரைபடம். அழுத்தம் பிவி வரைபடம். அழுத்தம் மாறிலியாக உள்ளதால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பிவி வரைபடம் ஒரு நேர்கோடாக இருக்கும். அழுத்தம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் V எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸில் P எடுத்துக்கணும். இப்போ இதில் இது பருமன், இது அழுத்தம். அழுத்தம் மாறிலியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் கிடைக்கும் நமக்கு பிவி வரைபடத்தில். ஸோ இப்போ அழுத்தம் மாறிலியாக உள்ளதால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பிவி வரைபடம் ஒரு நேர்கோடாக இருக்கும். இது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிலையான வளிமண்டல அழுத்தம். ஸோ இப்போ இது என்ன 101 கிலோ பாஸ்கல். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 101 கிலோ பாஸ்கல். ஸோ அதான் இதில் நோட் பண்ணியிருக்கோம். இது அழுத்தம் மாறிலியாக இருக்கும், அதனால் இதில் ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோடு கிடைக்கும். இதுதான் அழுத்தம் மாறிலியாக உள்ளதால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பிவி வரைபடம் ஒரு நேர்கோடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இனிஷியல் வால்யூம் 1 மீட்டர் கியூப், ஃபைனல் வால்யூம் 2 மீட்டர் கியூப். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே உள்ள லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள இந்த பரப்பு எதை குறிக்கும்னா இந்த வாயுவால் செய்யப்பட்ட வேலையை குறிக்கும். அதனால் பரப்பு இஸ் ஈக்குவல் டு W அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பரப்பு இஸ் ஈக்குவல் டு வாயுவால் செய்யப்பட்ட வேலை W. W என்ன கிடச்சிருந்துச்சு 101 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து. இப்போ W இஸ் ஈக்குவல் டு 101 கிலோ ஜூல். இதுதான் என்னென்னா இதுக்குள்ளே பிவி வரைபடம், வேலைக்கான பிவி வரைபடம். அதுக்கப்புறம் இந்த அம்புக்குறி எதை குறிக்கும்னா விரிவடையுது. 1 மீட்டர் கியூப்லேருந்து 2 மீட்டர் கியூப் பருமன் விரிவடையுது. அதை குறிக்கக்கூடியதான் இது விரிவு. இது அழுத்தம் மாறா விரிவு. அழுத்தம் மாறாது. அப்போ பருமன் விரிவடையுது. இதே இது ஆரோ மார்க் இப்படி இருந்துச்சுன்னா அமுக்கம், அழுத்தம் மாறா
அமுக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. நேர்கோட்டுக்கு கீழே உள்ள பரப்பு செய்யப்பட்ட வேலைக்கு சமமாகும். நேர்கோட்டுக்கு கீழே உள்ள பரப்பு வந்து செய்யப்பட்ட வேலைக்கு வந்து சமமாகும். சரி, படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்பு குறியீட்டை கவனிக்க வேண்டும். ஒரே வேலை அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டிருந்தால் பருமன் வந்து குறையும். எதிர் திசையில் அம்புகுறி காணப்படும். அம்புகுறி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்லாம். சரி, தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிடச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, வாயுவால் செய்யப்பட்ட வேலை கேட்டிருந்தாங்க. வாயுவால் செய்யப்பட்ட வேலை WS = என்ன கிடச்சிருந்து 101 kJ அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்து. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து இந்த வேலைக்கான PV வரைபடம் கேட்டிருந்தாங்க. அந்த PV வரைபடம் வந்து நம்ம சில ட்ரா பண்ணியிருக்கோம். சரி, அதுக்குள்ள PV வரைபடம். இப்படி நம்ம கிடச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 15 வந்து முடியுது. தேங்க்யூ.